ஜோதியை பார்த்துதான் நானும் பின்னாலேயே ஓடி வந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு. வாங்கம்மா. வரமாட்டேன். வாழவே கூடாது. என்ன விட்டுடுங்க. முடியாதம்மா. உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம் மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டு உப்பு தின்ன நன்றிக்காக என் உயிரை கொடுத்தா அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஹோட்டல் என்ன விட்டுட்டு போனியே, அன்னைக்கு நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்ப இருந்துதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது பாலு. அன்னைக்கு பார்த்தா அந்த பாய் உங்களை தனியா விட்டுட்டு போகணும். புறப்படுங்க என்னோட. வேண்டாம். என் வயிற்றுல வளர்ற கருவுக்கு யாரு காரணம்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் தான் சொல்லுங்க பாலு. இதை நான் சொல்லலம்மா. உங்க வீட்டு உப்பு தின்ன இந்த நாக்கு சொல்லுது. உங்க குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்க இந்த நாய் சொல்லுது. அதுக்காக இப்படி ஒரு தியாகத்தை செய்யணுமா? இது தியாகம் இல்லம்மா, கடமை. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் தாலியோட வந்திருக்கேன். மறுக்காதீங்க. அம்மா, இனிமே நீதாம்மா குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும். என்னப்பா அது? எல்லா சொத்துக்களும் எனக்கும் என் சந்ததிக்கும் தான் சேரணும் எழுதிருக்கீங்க. தங்கச்சிக்கு இனிமே நான் அவளுக்கு அப்பனும் இல்ல, அவ எனக்கு மகளும் இல்ல. அப்பா, இவன் என் கணவர். அப்பா, 1000 தவறுகள் செய்திருந்தாலும் எங்க எல்லாரையும் நீங்க தான் மன்னிக்கணும். அப்ப நான் புறப்படுறேங்க. எங்க உங்க தங்கச்சி வசதியா வாழ்ந்த பொண்ணு அன்ன காவடியான நான் அதிர்ஷ்டவசமா அதுக்கு கணவனாயிட்டேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேங்க. அது வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும். முடியாது. நானும் உங்களோட தான் வருவேன். என்னங்க, யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருந்தாதான் இறந்து போன மாமாவோட ஆத்மா சாந்தி அடையும். அது மட்டும் இல்ல, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது சொந்த வீட்டுக்கு தான் பொருந்தோம், இந்த வீட்டுக்கு இல்லனே. என்னங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? இந்த வீட்டை உங்க தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சுட்டா. அருமையான யோசனை. அதான் இந்த வீட்டு உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். அப்புறம் சொந்தமாயிடும். அது தானமோ தர்மமோ இல்ல, என் தங்கச்சிக்கு நான் கொடுக்குற சீதனம். கலந்ததெல்லாம் மறந்துட்டு நாம் எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம். தயவு செஞ்சு மறுக்காதீங்க. அப்படின்னா அது என் கணவர் பேர்லயே எழுதிடுங்க. ராதா, நீங்க செஞ்ச தியாகத்தை சொத்து சுகத்தையோ பணம் காசையோ வச்சு அளந்துட முடியாது. அதனால அது உங்க பேர்ல தாங்க இருக்கணும். வெரி குட் தங்கச்சி. முதலாளி, இனிமே அப்படிலாம் கூட்ட கூடாது. நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை. என்னங்க, இந்த 2 விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எதுக்குன்னு சொல்லு, தொடுறேன். தொடுங்கள சொல்றேன். என்னடா அது? நான் நினைச்ச மாதிரி ஆண் குழந்தைதான். அவசியம். வெரி குட். ராதா, நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உன் அன்னைக்கு என்னுடைய அன்பளிப்பு. என்ன திடீர்னு? அவ எனக்கு ஒரு அன்பளிப்பு தர போறா. என்னது? ஒரு குட்டி பேல பெத்து தர போறான்னு சொன்னேன். ஆமா, இது அவங்க கிட்ட சொல்லலையா? சொல்லலையே. அண்ணி, என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. அண்ணா, அப்ப போட வேண்டியதுதான். போடு. இருங்க, முதல்ல தங்கச்சி கழுத்துல போடுங்க. நீ போட்டுக்கா. சொல்றத கேளுங்க. ஒரே வீட்டுல 2 பொண்ணுங்க வாய் வயிறுமா இருக்கும் போது எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு இருக்கிறீங்க. உன் புருஷன் முட்டாள் மடையன்னு நினைச்சியா? ஹாய். என்ன ஒரே மாதிரி 2 நெக்லஸ்? ஒண்ணு சம்சாரத்துக்கு, ஒண்ணு தங்கச்சிக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விலை? ஒண்ணு 10,000 ரூபாய். இந்தாங்க, என் தங்கச்சிக்கு போடுங்க. திரும்ப. மாப்பிள்ளை, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வாங்க, வக்கீல பாத்துக்கலாம். வரோம். இந்த 300 ரூபா. என்ன 300?
சத்தம் போடுறா இது பார்க்க. என்னங்க எனக்கு இது ஒரு வாரத்துக்கு கூட வராதுங்க. புதுசா வேற ஒருத்தைய சேர்த்திருக்கிறேன். அவ பணம் பணம்னு அரிக்கிறா. பழசையெல்லாம் மறந்துடாதீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. டேய் வேலு, இப்பதான்டா ராதாவை பயன்படுத்தி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்க. இனிமே கூடி சீக்கிரம் கொடி கட்டி பறக்கிற காலம் வரத்தா போகுது. அப்ப கேளு, 1000 அள்ளி வீசுறேன். நீங்க என்னைக்கு கொடி கட்டி பறக்கிறது, நான் என்னைக்கு 1000 வாங்குறது? என்னங்க இந்த செங்கல் சூளக்காரன் கல்லு வெந்து போச்சு வேகமா வாங்கிக்கிறான்றான். இப்ப நான் சொல்றதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டுனா மொசாக் பிளேரை போட்டு கொடுக்குறேன். எதுக்கு வலிக்கு விழுகிறதுக்கா? பேச்சு குறை, காதை கொடு. காதை தனியா எடுக்க முடியாதுங்க. சொல்றத கேள்டா. இவ்வளவுதானே, முடிச்சிடுறேன். செஞ்சு முடி போ. சரி. யாருக்கு பால்? ஐயா, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா. சரிங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட மாத்திரை. இது உள்ள போன உடனே உயிர் போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். சரி சரி, யாரா பாத்திர போறாங்க, போயிடு. செலவுக்கு வேலைக்காரன் இல்ல? வேலைக்காரன் நான் ஒரு வேலையா நினைச்சிருக்கேன். அதுல விஷம் கலந்து. விஷமா? ஆமாங்க. பாவி, என் புருஷன் என்ன பாவம் பண்ணாரு இப்படி ஒரு துரோகத்தை பண்றேன். என் மேல இருக்கிற பழியை தீர்த்துக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? என்னங்க என்ன நடந்தது? உங்க அண்ணனை கொல்ல பால்ல நான் விஷம் கலந்துதான் உங்க அண்ணி சொல்றாங்க. அண்ணி? ஆமா ராதா. அப்படின்னா உடனே ஏன் தடுக்கல? அதிர்ச்சி ஏற்பட்டு அகன்று போய் நின்னுட்டேன். உணர்வு ஏற்பட்டதும் ஓடி வந்து தடுத்துட்டேன். அப்ப இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. உண்மையாவா? சத்தியமா. குடிச்ச உடனே உயிர் போயிடும் சொன்னீங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, நான் ஏன் இன்னும் சாகல? அண்ணி, நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு பழி போடணும்னா அது என் மேல போட்டிருக்கலாம். என் கணவர் மேல போட்டிருக்க கூடாது. வாங்க. நில்லுமா. சத்தியமா சொல்றேங்க, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல, நீதான் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு மாப்பிள மேல பழி சுமத்திருக்க. இன்னொரு தடவை மாப்பிள, தயவு செஞ்சு எனக்காக அவங்கள மன்னிச்சாங்க. இது வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் கேவலம். பாமா, தங்கைக்கு அப்படி ஒரு நல்ல கணவன், எனக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி. கடவுளே, பால்ல கலந்தது விஷ மாத்திரம் இல்லையா? பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடத்தான் அப்படி செஞ்சானா? ஏன் குறுக்க நிக்கிற? இனிமே உன் வாழ்க்கையிலையும் குறுக்க நிப்ப. புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக நீ என்ன பழி வாங்கின, அந்த பழிக்கு பழி வாங்கறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேன். இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். இல்ல, 4 படி கீழே தான் நிக்கிறேன். இப்ப நிக்கலாம், இனிமே நிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் திட்டம் போட்டு டானிக் மாத்திரைகளை விஷ மாத்திரன்னு நீ கேட்க முடியா சொன்ன. நீ பார்த்து பாட பால்ல கலக்கின. அதுக்கப்புறம் அதை நானே குடிச்சு உன் கனவு மனசுல கலங்கத்தை விதைச்ச. என் திட்டத்துக்கு அதுதான் முதல் படி. கூடிய சீக்கிரம் உன்னை படிப்படியா இறக்கி வாசப்படிக்கு வெளியே நிக்க வைக்கத்தான் போறேன். நான் நினைச்சது சரியாத்தான் போச்சு. உங்ககிட்ட என்ன பேச்சு? பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க, உங்க தங்கச்சி புருஷன் என்ன புதுசு ஏதாவது பழிபட போறியா? பழி இல்லைங்க, நடந்த உண்மையத்தான் சொல்றேன். படிக்கட்டுல ஜாக்கிரதையா வரணுங்க, இல்லைன்னா படிக்க விட்டுடும். என்னங்க 9 மணிக்கு ஆடிட்டர் பார்க்கணும் சொன்னீங்க, அதுக்காகத்தான் புறப்பட்டு இருக்கேன். நீங்க அவரை பத்தி சொல்றத கொஞ்சம் பொறுமையா. உன் கதையெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல, புறப்படுவோமா? பாலு, அவரு இந்த வீட்டு மாப்பிள்ளை, கொஞ்சம் மரியாதை பேசு. நீங்க போங்க. கடவுளே, அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம செஞ்சுட்டே. சத்தம் கேக்குது. 2 மூட்டை கேட்டு போச்சு. போதும், இறங்கி வா. சீக்கிரம் கட்டு.
யாராவது வந்துட போறாங்க. என்ன நடந்துச்சு? ஏண்டா கருப்பா கந்தா உண்ட வீட்டுக்கே ரெண்டா நினைக்கிறீங்களா? டேய், இவங்களை பிடிச்சி மரத்துல கட்டுங்களா? ஐயோ, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, ராமுதான். அவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ராமு, 50 காவல்காரனை கூட ஏமாத்திடலாம், உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. இனிமே இப்படி செய்ய மாட்டோம். எங்களை மன்னிச்சிடப்பா, மன்னிச்சிடப்பா ராமு. உங்க நல்ல காலம் உங்களை மன்னிச்சிருக்கிறா. இந்த காட்டுல இனிமே உங்களுக்கு வேலை கிடையாது. எந்திரிச்சு ஓடுங்கடா, போங்க. சபாஷ் ராமு, சபாஷ். ஏன் நிறுத்துறீங்க? ராதா, பயத்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமான சத்தத்தை எல்லாம் கேட்க கூடாதுமா. ஆமா, என் புருஷனுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க, இப்ப என் பிள்ளைக்கு நல்லது செய்யறீங்களாக்கும். ராதா, உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாதபடி உன் கழுத்துல கட்டி இருக்கிற தாலி என் வாயை கட்டி வச்சிருக்குமா. நீ என்ன புரிஞ்சுக்கல. எப்ப என் கணவர் மேல பழி சுமத்துனீங்களோ அப்பவே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கிறத பொறுத்துக்க முடியாம தான் கேவலம் இதை கூட நிறுத்தினீங்க. ராதா, உனக்கு உண்மை தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. போடி வெளிய. என்ன சொன்ன? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லைங்க, உங்க தங்கச்சியோட நன்மைக்காக வேண்டாம். நீலி கண்ணீர் வடிக்கிறா. என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க சண்டை போடுறேன். போகல அண்ணா. அதான் இனிமே அனாவசியமா அவங்க எதுவும் வச்சுக்காத. நான் வெளியே போயிட்டு வரேன். யாராவது போன் பண்ணா நோட் பண்ணி வை. என்னாச்சுமா உனக்கு? தாதா, தாதா, பாருமா, என்னாச்சுமா உனக்கு? தாதா, தாதா, தாதா. டாக்டர். மிஸ்டர் விஜய், உங்க தங்க உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, ஆனா கரிச்சிரவு ஏற்பட்டிருக்கு. என்ன தொடாத. படிக்கல தள்ளி விட்டதும் இல்லாம பரிதாபமா காட்டு. போ வெளிய. ஆமாண்ணா, இப்பதான் என்ன படிக்கல தள்ளி விட்டா. ஆமா, என்ன கொல்ல திட்டம் போட்டு அதுல என் குழந்தை பலி ஆயிடுச்சு. இது அபாண்டம். நம்பாதீங்க, நம்பாதீங்க, இவ்வளவு நம்பாதீங்க. இதே புடவையோட படிக்கல தள்ளி விட்டு ஓடுனது ஒரு 30 நான் கண்ணால பார்த்தேன். உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? நான் சொல்றேன், முதல்ல அவன் மேல பழிய போட்டேன், நடக்கல. அந்த வழியில ராதா அடிச்சேன், தடுத்துட்டேன். இப்ப எல்லா ஆத்திரத்தையும் இதுல தீர்த்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு நீ எனக்கு இவ்வளவு கொடுமைகள் செஞ்ச. உன் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு என் குழந்தை அழைக்க உனக்கு எப்படி மனது வந்தது? விளக்கம் தேவையில்லை ராதா. இனிமேல இங்க இருக்கிறது சரியில்லை. பாப்பா, போக வேண்டியது நீங்க இல்ல, இந்த கொலைகாரி தான். சத்தியமா நான் கொலைகாரி இல்லைங்க. இவர்தான் நம்மள பிரிக்கணும்னு திட்டம் போட்டு டானிக் மாத்திரைங்களை பால்ல கலந்து அத விஷ மாத்திரன்னு என்ன நம்பும்படி செஞ்சாரு. அன்னைக்குதான் முதல்ல உங்க வெறுப்புக்கு ஆளான. அதுக்கப்புறம் உன்னை உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வெளியேற்றியே தீருவேன் சபதம் கூட போட்டாருங்க. நம்பாதீங்க மாப்பிள்ள, நம்பாதீங்க. சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கிட்டயும் சபதம் போடவே இல்லைங்க. உங்க வீட்டு உப்பு தின்ன வளர்ந்த நாய் உங்களுக்கு துரோகம் நினைப்பேனா? உங்க வாழ்க்கையில என்னைக்கோ குறிக்கிட்டது உண்மைதான். நீங்க மன்னிச்சிட்டீங்க, அவங்க மறக்கல போல இருக்கு. அதனாலதான் எனக்கு ராதாவுக்கும் அடுக்கடுக்கா பல தொல்லைகளை கொடுக்கறாங்க, அடுத்தடுத்து பல பழிகளை சுமத்துறாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்தா
என் ராதாவை படிக்கட்டுல தள்ளி விட்டதை நான் தான் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ராதா போயிடுவோம். வாமா. டேய் பாலு, நான் பழைய அலமேலுவா இருந்தா இந்நேரம் நீ நடத்துற நாடகத்துக்கு பத்திரக்காளியா மாறி எனக்கு தாலி கட்டவரோட தங்கச்சியை கட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல என் முன்னாலே இவ்வளவு அலங்காரமா? இனிமே ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது. பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை வாயடிச்சு நிக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். எனக்காக வேண்டாங்க, இந்த குடும்பத்து நன்மைக்காக சொல்றேன். புள்ளத்தாச்சி வெளியே போனா குடும்பத்துக்காகாது. நீ இருந்தா தான் குடும்பத்துக்காகாது. ஒரு நிழல் பட்டாலே வம்சம் விளங்காது. போறியா இல்ல படிச்சு தரட்டுமா? வயத்து பழப்புக்கு வழி இல்லாத அலமேலுவாத்தான் உங்களை சந்திச்சேன். இப்போ வயத்துல ஒரு துணையோட உங்களை விட்டு பிரியுற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சத்தியம் சாகாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதை உணரத்தான் போறீங்க. நான் வரேங்க. ராமு, இனிமே நமக்கும் இந்த வயக்காட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அலமேலு இங்க. அலமேலு, உனக்கு 4 படிக்கு கீழே நான் நிக்கிறதா அன்னைக்கு சொன்ன. ஆனா இன்னைக்கு உன்னை விட எத்தனை படி மேல இருக்குன்னு நீயே சொன்ன. அடிக்கிற காத்துல எச்சல கூட கோபுரத்து உச்சியில போய் ஒட்டிக்கும். அதே காத்து தசை மாறி அடிச்சா தலைகீழா குப்புற வந்து விழுந்துடும். தப்பு. நான் கோபுரத்து மேல இருக்கிற கலசம் எந்த காத்துக்கும் கீழே விட மாட்டேன். குப்பமேட்டு எச்சலையா இல்ல கோபுரத்து கலசமா நிரூபிக்காம போக மாட்டான் இந்த அலமேலு. பாப்போமா? பாப்போம். இல்லடா ராமு, வேண்டாம். நீ அறிவுள்ளவன். வா. என்னெல்லாமோ கேள்விப்பட்டேனே, உண்மைதானா? ஆமாங்க. கவலைப்படாதம்மா, உனக்கு நிச்சயம் நல்ல காலம் பிறக்கும். அது வரைக்கும் என் வீட்டிலே தங்கிக்க. Hello, this is wrong number. அண்ணா, அண்ணா, அண்ணா. இவ்வளவு நேரம் டெலிபோன் பில் அடிச்சுட்டே இருந்ததே, உனக்கு கேட்கல? போன் அடிச்சுதா? அண்ணா, அண்ணியும் நீயும் எவ்வளவு ஒத்துமையா இருந்திருப்பீங்கன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நீ இருக்கிற நிலைமை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னாலதானே இந்த நிலைமை. உனக்காக உடனே போய் அவங்க கால விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு உடனே அழைச்சிட்டு வந்துடுறேன். அவசியமே இல்ல ராதா, அதுதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆத்திரத்துல வெளியே அனுப்பிச்சுட்டு அப்புறம் வேதனைப்பட்டீங்க. அத புரிஞ்சுக்கிட்டேனா உங்க மனைவி கிட்ட போய் நடந்தெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க காலில் விழுந்து இதே வார்த்தை அவன் ஏன் முன்னாள் சொல்லியிருந்தா அவன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். ராதா, எனக்கு அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சு உறவும் என்னையோட அத்து போச்சு. என்னை பொறுத்த வரையிலும் அலமேலு செத்துட்டா. அலமேலு செத்துட்டா. ராமு, நீ சாப்பிடலையா? ஓஹோ, நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியா? ராமு, நானும் சாப்பிட போறேன். நீயும் சாப்பிடுடா. சாப்பிடு. ஏண்டா இப்படி சாப்பிடாம என் உயிரை எடுக்கிறேன்? சாப்பிட்டு தொலைண்டா.
தாமோ பயத்துல ஒரு சுமையும் உன்னோட துணையும் இல்லைன்னா நான் எப்பவோ என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன் ராமு. தப்புமா. உன் புருஷன் உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும். ஐயா, குழந்தை மாதிரி இருந்த என் புருஷன் நெஞ்சில நஞ்ச கலந்துட்டாங்க நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குங்க. தெரியுதுமா, உன் புருஷன் ஒரு பூ மாதிரி இப்ப குரங்கு கையில சிக்கிருக்காருன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. இத குடிங்க குடிங்க.